அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக தரமான பால் என்பது நுண்ணுயிரிகளின் தாக்கத்திற்கு உட்படாமல் நுகர்வுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். தரமான பால் அல்லது பாலின் தரத்தை அளவிடுவதற்கு நிறைய முறைகள் உள்ளன. அதில் ஒன்று பாலின் அமிலத்தன்மையை அளவிடல். பொதுவாக பாலின் தரம் அமிலத்தன்மையை வைத்து 0.001 தொடக்கம் 0.20 இடைப்பட்ட பாலானது தரமான பாலாக கொள்ளப்படும் அல்லது புதிய பாலாக கொள்ளப்படும். அமிலத்தன்மை அதிகரிப்பின் பாலின் தரம் குறைவடையும். இன்றைய செயல்முறையில் பாலின் அமிலத்தன்மையை நியமிப்பு முறை மூலம் எவ்வாறு கண்டறியலாம் என்று பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: பால் மாதிரி 9 ml, பினோப்தலின் காட்டி, 0.1 N சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல், 250 ml கூம்பு குடுவை, பியூரேட் அண்ட் பியூரேட் தாங்கி. முதலாவதாக 9 ml பாலை கூம்பு குடுவையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பினோப்தலின் காட்டி 10 துளிகள் அதற்குள் இட வேண்டும். அதன் பிறகு 0.1 NaOH கரைசலை பியூரேட்டில் நிரப்பிக்கொண்டு நியமிப்பை தொடங்க வேண்டும். நியமிப்பு முடிவு புள்ளியானது இங்கு பெர்மனண்டான பிங்க் நிறத்தை அடைய வேண்டும். அதுவே நியமிப்பின் முடிவு புள்ளி. அதுவரை நாங்கள் நியமிப்பை செய்து கொள்ள வேண்டும். பத்து துளிகள் பினோப்தலின் காட்டியிட்ட பின் பாலின் நிறம் அதே மாதிரியே இருக்கிறது. நாம நியமிப்பு செய்தவுடன் பாலின் நிறம் பெர்மனன்ட் பிங்க் கலருக்கு மாறும். அதுதான் நியமிப்பின் முடிவு புள்ளி. இதுதான் நியமிப்பின் முடிவு புள்ளி. இப்போது நாங்கள் பியூரேட்டின் வாசிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று 0.4 ml 0.1 NaOH பாலின் மாதிரியை நியமிப்பு செய்ய தேவைப்பட்டுள்ளது. சமன்பாட்டை கொண்டு நாங்கள் பாலின் அமிலத்தன்மையை துணிந்து கொள்ளலாம். நியமிப்பு செய்ததன் மூலம் எவ்வளவு சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் எங்களுக்கு தேவைப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக அமிலத்தன்மை வீதத்தை எவ்வாறு சமன்பாட்டை பயன்படுத்தி தெரிந்து கொள்வது என்பதை பார்ப்போம். அமிலத்தன்மை சமன் M தர B2 தர இலட்ரிக் அமில மூலர் திணிவு தர 100 கீழ் V1 தர 1000. இதுதான் எங்களுடைய சமன்பாடு. இதில் M என்றது சோடியம் ஹைட்ராக்சைடின் மூலர் திணிவு. அதாவது இங்கே நாங்கள் எடுத்த சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலின் மூலர் திணிவு. நாங்கள் இங்கே பயன்படுத்தின சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலின் M 0.1. அப்போ M இங்கே 0.1. M தர V2 இங்கே நாங்கள் நியமிப்புக்கு பயன்படுத்திய சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலின் அளவு. அதாச்சும் V2 1.4. தர இலட்ரிக் அமிலத்தின் மூலர் திணிவு அதுவும் மாறாது. லாக்டிக் ஆசிட் இந்த மாலிக்யூலில் வெயிட் நாங்கள் சொல்லுவோம். அது எங்களுக்கு 90. அப்போ M தர V2 தர இலட்ரிக் அமிலத்தின் மூலர் திணிவு 90 தர 100 என்ற நாங்கள் வீதம் காணப்போகிறோம். அதால் 100 போடுறோம். அதற்கு V1 தர 1000. V1 இங்கே பால் மாதிரியின் கனவுளவு. அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் 9 ml பால் எடுத்துனாங்க. அப்போ V1 9 தர 1000. நாங்கள் இப்போ சமன்பாட்டில் பிரதியிட்டோம்னா எங்களுக்கு 0.1 தர நாங்கள் V2 போட மாட்டோம். இப்போ வச்சுருப்போம். அப்படியே V2 தர 90 இலட்ரிக் அமிலத்தின் மூலர் திணிவு தர 100% அதன் கீழ் பால் மாதிரியின் கனவளவு தர 1000. அப்போ நாங்கள் இப்படியே வச்சுக்கொண்டு சுருக்கினோம்னா எங்களுக்கு இறுதியாக V2 10 வரும் ஒரு சமன்பாடு. அதாச்சும் V2 10. அங்கே V2 எவ்வளோ சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் நாங்கள் நியமிப்புக்கு பயன்படுத்தினாங்கன்றது. அப்போ இது 1.4 கீழ் 10 நாங்கள் சுருக்கினோம்னா எங்களுக்கு இறுதி விட 0.14 வீதம் வரும்.